ஹலோ திவ்யா. ஹாய்ண்ணா, என்ன அதிசயமா நீங்களே கால் பண்ணிருக்கீங்க? வெண்ணிலா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? வெண்ணிலா நேற்று நைட்டு கால் பண்ணாண்ணா ஆஃபீஸ் முடிச்சுட்டு. ஆஃபீஸா? ஆமாண்ணா, அவள் தான் ஜாப் கிடைச்சி சென்னை வந்துட்டாளே, உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை, என் ஃபோன் கொஞ்ச நாள் ரிப்பேரில் இருந்துச்சு, ஸோ அதனால் இருக்கும். எங்கே தங்கியிருக்கா? அண்ணா, அவள் ஒரு பீச்சில் தங்கியிருக்காண்ணா. லொக்கேஷன் வேணா உங்களுக்கு அனுப்பவா? வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்கண்ணா. ஓகேம்மா, அது வந்துருச்சுமா, நான் கூப்பிட்றேன். பாய் பாய்மா. ஓய் ஓய், நீ தான் வார்டன் சொன்ன நியூ அட்மிஷனா? எந்த ஊரு? பாண்டிச்சேரி. சவுண்ட்ஸ் கூல். ஸ்வேதா, வெண்ணிலா. உனக்கு எங்கேயாவது வெளில போகணுன்னா என் பைக் இருக்கு, பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கோ. ம். இவ என்ன பண்றாங்க? வெண்ணிலா, ஏன் இப்போ முறைக்கிற? நான் யார் கார்த்திக் உங்களை பார்த்து முறைக்க? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற வெண்ணிலா? சென்னை வந்த கூட என்கிட்ட சொல்லல, கால் மெசேஜ் கூட ரிப்ளை இல்லை. ரைட், என் பிஜி அட்ரஸ் எப்படி உனக்கு தெரியும்? திவ்யா சொன்னாலா? ஆமா, அவதான். ஏன் நீ இப்படி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி புரியும் கார்த்திக்? எப்போது போதையிலே இருந்தா? அன்னைக்கு உன் வீட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு போறேன், அது கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா சார் செம்ம போதை. இதுல ப்ராமிஸ் வேற குடிக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், என் ப்ராமிஸை கீப் அப் பண்ணு. வெண்ணிலா, சாரி வெண்ணிலா, சத்தியமா நான் வேணும்னு குடிக்கல. நான் சொல்றத ஒரு வாட்டி கேளேன் வெண்ணிலா. ஈவினிங் என் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வா. என்ன நாசா விஞ்ஞானி மாதிரி டீப்பாக யோசிச்சுன்னு இருக்கீங்க? நல்லா மந்திச்சு அனுப்பியிருக்கா போல. அவன் என்னெல்லாம் சொன்னா தெரியுமா மச்சான்? என்ன சொல்லணும் கார்த்திக்? சீக்கிரம் சொல்லு. சீரியஸா சாரி வெண்ணிலா, ஏன் நீ சண்டை போடுற? உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறதுல நான் குடிக்கிறதே இல்லை. டெபி தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு குடிக்க வச்சிட்டேன் வெண்ணிலா. நீ என்ன குழந்தையா கார்த்திக்? இவ்வளோ சில்லியா ரீசன் சொல்ற? இங்க பாரு, நான் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நீ குடிச்சிட்டு தான் சாவேன்னா நீ சாவு, பட் ஆனால் என்ன மறந்துரு. சத்தியமா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். சண்டை மட்டும் போடாத ப்ளீஸ். நீ என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் பண்ணுறேன். நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக கேட்ட ஒரே விஷயம் அதுதான். முடிஞ்சா அதை பண்ணு, வேற எதுவும் வேணாம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஒரு முக்கியமான விஷயம், என் ஹாஸ்டல் முன்னாடிலாம் வந்து நிற்காத. என் வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அண்ட் 3 மாதம் நீ குடிக்க மாட்டேன்னு ப்ரூவ் பண்ணு. உன்னை தேடி நானே வரேன். அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா எனக்கு நீ கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட தான் ரிப்ளை வரணும்னு நீ எதிர்பார்க்காத. இல்லை வெண்ணிலா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் கார்த்திக். பாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா மச்சான். சோறு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் பீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. லைஃப்பில் பீர் இல்லாமல் நீ என்ன பண்ண போற? யோகி பி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? யோகி பாபுவா? யோகி பாபு இல்லை மச்சான், யோகி பி. ஒரு கையில் கரிசோறு, மறு கையில் தரமான பீரு, கரையோரம் தனி வீடு, கதை பேசுவேன் என் ஜோடியோடு. சோறு மட்டும் வச்சு நீ கதை பேசி என்ன பண்ண போற? ஃபால்ட்டு ஃபால்ட்டு ஃபால்ட்டு.
இதுதான் நல்ல சாக்கு, அவளை கழட்டி விட்டுரு. டேய் நான் சொல்லத்த கேளு மச்சான். உனக்கு நான் நல்ல பொண்ணா பார்த்து, அதுவும் நல்ல குடிமகளா பார்த்து உசார் பண்ணி தரேன். என்ன சொல்ற? டீலா நோ டீலா? உன்னால குடிக்காமலேயும் இருக்க முடியாது. சரி, மாலை போடலான்னு பார்த்தா இது ஐயப்பசாமி சீசனும் இல்லை. ஸோ சேட் லைஃப் கார்த்தி. இனிமேல் என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் கார்த்தி? டெபி என்ன பண்ண போறேன் இல்ல, என்ன பண்ண போறோம்? ம்? பே பண்ணிட்டேன். ம். ப்ரோ, ஜிம் என்ட்ரி ஆகணும், இன் அண்ட் அவுட் டைம் சைன் பண்ணிடுங்க. ஓகே மாஸ்டர். வெற்றி, நியூ அட்மிஷன், ஃப்ரீ கிளாஸ் போடவே. உள்ள வாங்க. குட் மார்னிங் மாஸ்டர். மச்சான் பெரியத்தனமா இருக்கட்டும். வா வா. உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, மசில்ஸை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், ஃப்ரீ கிளாஸ் தான். போய் புஷ்அப்ஸும் தண்டாலும் மட்டும் எடுங்க, போதும். ஓகே மாஸ்டர். போங்க. நீ போல மாஸ்டர் சொல்லு. மாஸ்டர், எனக்கு எல்லாம் பெருசாக்க வேணாம், ஒன்று மட்டும் பெருசாக்குனா போதும். என்ன மாஸ்டர், என் பையன் மட்டும் பெருசாக்குனா போதும். என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? வா. ஆஹா. தம்பிள் இந்தா 10 செட்டு போடு. நான் மாஸ்டர், இதெல்லாம் ஒரு வெயிட்டுன்னு. என்ன ஐட்டங்களும் இந்த மொக்க ஜிம்மினிலே. ஓ 1 2 ஆ, 3 போடு போடு. 4 நாளைக்கு உனக்கு சாவு தான். 5 6 7 8. ஐயோ ஆமா. கத்தி, ஆ? இன்னைக்கு கிளாஸ் போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? 85 86 87 88 89 டேய் 90 கிளாஸ் போதும் வா. நான் தாக்குல 91 பிடிச்சிட்டு 90. ஏப்பா ஆஹா. டேய் மச்சான், என்னடா அதுக்குள்ளே கை வந்துருச்சு, பைலா பெருசாயிடுச்சு. டேய், நீ சின்ன லெல்லி புட்டுடா, அதனால தான் எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறேன். ஆனால் நான் அப்படி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கை, அதால் தான் எனக்கு தேவையான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறேன். இன்னும் 1 வீக் டைம் கொடு, அந்த மாஸ்டரையே தூக்கி சாப்பிட்ருவேன். வேற லெவல் மச்சான் நீ. சரியான தலைவலி. ஓகே மாஸ்டர். ஆ, promise. ஓகே மாஸ்டர். ஆ. பாய் மாஸ்டர். டேய் நாளைக்கு வருவியா? அஃப்கோர்ஸ் மாஸ்டர், அதுக்கு தானே 10,000 ரூபா பே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டெய்லியும் வருவேன். ஆ, பார்க்கலாம். ப்ரோ, சைன். அதை நீங்களே போட்டுக்கோங்க ப்ரோ. இவனா நம்ம உயிரை எடுக்காம விட மாட்டான் போலியே. டேய் ஏன்டா கால் எடுக்க எவ்வளோ நேரம்? கட் பண்ணுறான்.
காயிலே படுத்துறானே என்னைய சாவடிக்காம விட மாட்டான் போல நம்மள. டேய் மச்சான் கெட்டப்டா. டேய் மணி 10 தாண்டா ஆகுது. கால் பண்ணி ஏன்டா காண்டு ஏத்துற? டேய் என்னடா இர்ரெஸ்பான்சிபிளா பேசுற? ஜிம்முக்கு போண்டா. கெட்டப்டா மச்சான். டைம் ஆச்சு. பீ ரெடி. பீர் அடினா இல்ல, பீர் அடிக்க வேணா சொல்லு, வரேன். மார்னிங்கே பீ ரெடின்னு டிஸ்கஸ்டிங்கா பேசாத. வா எந்திரி. வா வா, பாத்ரூம்குள்ள போய் ஜக்கு கூட தூக்க முடியல தெரியுமா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கை ரொம்ப முக்கியம்டா. நேத்தே அந்த மாஸ்டர் சொன்னான் நாளைக்கு ஜிம்முக்கு வருவியான்னு. அது எந்த மாடுலேஷன்ல சொன்னான்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. கீப் த ஃபோன் யூ மோரான். லேசி ஃபெல்லோ. கிரேட் எஸ்கேப். ஹாய் ப்ரோ. குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். எங்கே உங்க கூட ஒரு சைக்கோ வருவானே, அவன் வரல? அவன் இன்னைக்கு லீவு, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டான் மாஸ்டர். அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லையே. நேற்று சொல்ல சொல்ல அவனே அவனுக்கு சூன்யம் வச்சுக்கணும். ஒரு வாரத்துக்கு அவனே நினச்சாலும் அவனால் அவன் கையை தூக்க முடியாது. அவன் சில்லற பையன் மாஸ்டர், தட்டி விடுங்க அவனை. ஆக்சுவலாக இங்கே 90 days ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போஸ்ட் பார்த்து தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். என்னாலே அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா மாஸ்டர்? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ப்ராப்பர் ஃபுட் அண்ட் ட்ரைனிங் இருந்தால் ஷுவர் இட்ஸ் பாசிபிள். போய் உங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, போங்க. டன் மாஸ்டர். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. இந்த சின்ன ரூம்ல இன்னொருத்தி கூட வேற ரூம் ஷேர் பண்ணுமா? அந்த வார்டன் சொல்றா. நீ என்ன சிரிச்சுட்டே இருக்க? யாராவது சூனி எதாவது வச்சுட்டாங்களா என்ன? ஆளே சரியில்லையே. என்னைக்கும் இல்லாம ஃபேஸ்ல ஸ்மைல் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவா, ரொம்ப நாள் கழிச்சு என் ஆளை நான் நாளைக்கு மீட் பண்ண போறேன். அதான். ஓ, 3 months சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஆமாண்டி, நான் சொன்னேன்ட்டு 3 மாசம் ஜிம் போய் குடிக்காம வந்து பாடியை செம்மையா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கான் எனக்காக. அப்போ நாளைக்கு ஒரே ரொமான்ஸ் தான் சொல்லு. சி லூஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உன் பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ காமி. எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன். என்னடி உள்ள போய் டேக்ட் ஃபோட்டோஸ்ல பார்த்துட்டு இருக்க? ஆமாம், அவன் போடுற போஸ்ட்ல அவன் அழகாக தான் இருப்பான். இதுவே அவன் ஃப்ரெண்டு டேக் பண்ணி போடுற போஸ்ட்ல தான் தெரியும் அவனோட ஒரிஜினல் கண்டிஷன் வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன். தெரியுமா? ஓ, நீ பார்த்தது போதும், ஃபோனை குடு. உன் ஆள் நல்லா தாண்டி இருக்கான். ஆனால் ஏன் ஜிம் ரெகுலராக போகிறான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்? அவன் டேக் போஸ்ட் போய் பார்த்தியா இல்லையா? இல்லை. ஃபஸ்ட்டு போய் பாரு.
உனக்கே புரியும். இப்படி ஒரு மாடர்ன் ஃபிகர் பார்ட்னரா இருந்தா, ஐ மீன் ஜிம் பார்ட்னரா இருந்தா யார் தான் ஜிம் ரெகுலரா போக மாட்டாங்க? யாரோ ஒரு ஜிம்மேட் அவனை டேக் பண்ணியிருக்கா. அதுவும் அவன் டேக் பண்ணியிருக்கிற ஒரு போஸ்ட்ல கூட அவன் இல்லை. ஸோ அதனால நீ கொஞ்சம் நான் மூடிட்டு படுக்கிறேன்ப்பா, பட்டாதான் புரியும். நாளைக்கு என்ன சீக்கிரமா எழுப்பாத, எனக்கு ஆஃப். சரி.